இன்றைக்கி வீடியோவில் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுட்டு ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஷிஃப்டாக வேக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு தேவையான மசாலா வந்து இதில் ஆட் பண்ணுறோம். மசாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 10 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கறி மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு ஆயிலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக வைக்க போகிறோம். நல்லா நம்ம வந்து வேக வைக்கும்போது நல்லா ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கிரேவியில் நல்லா ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ வந்து நம்ம வந்து லேசாக வதக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இதுதான் ஃபைனல் லுக். நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு.